பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பாரக்கல்லா ஃபீக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய வகுப்பில் நாம் அத்துர் ذهبي لصفة وضوء النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒது செய்தார்கள் என்ற நபி அவர்களுடைய ஒதுவின் முறையை பற்றி விவரிக்கக்கூடிய பாடத்தை நாம் நேற்றைய வகுப்பில் நாம் பார்த்தோம். அதில் ஒதுவினுடைய அறிமுகத்தை தெரிந்து கொண்டோம். இன்றைய வகுப்பில் நாம் கொஞ்சம் தான், ரொம்ப நேரம் நம்ம பார்க்க மாட்டோம், ஒரு 20 நிமிடங்கள் மட்டும்தான். சிஃபத்து ஸலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையின் முறை பற்றியான பாடம். அல் ஜுஸு அவ்வல், முதலாவது பகுதி இது. முகத்திமத்துன் முஹிம்மத்துன், முக்கியமான முன்னுரை. அன் அஹ்மியத்தி ஸலாத்தி, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும், வ மஅனாஹா, அதனுடைய அர்த்தங்களை பற்றியும், வலிமாதா யுஸல்லல் முஃமினூன், ஸல்லா யுஸல்லி, யுஸல்லில் முஃமினூன், மூமின்கள் ஏன் தொழுகிறார்கள் என்பதை பற்றி பேசக்கூடிய முன்னுரையை தான் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த முன்னுரையானது லில் முஹத்திஸ் அல் அல்லாம அல் ஃபகீஹ் ஃபௌசி அல் ஆத்ரி ஹஃபிதஹுல்லாஹ் வ ரஆஹ் அவர்கள் இந்த பாடத்தை நடத்தியுள்ளார்கள். அவர்கள் நடத்திய இந்த பாடத்தினுடைய வீடியோ யூடியூப்பில் இடம்பெற்றிருக்கிறது. மாஷா அல்லாஹ், நல்லதொரு ஒரு பாடம். உண்மையில் இந்த ஒரு அரபில் வரக்கூடிய நம்ம தமிழாக்கத்தையும் கேட்டு இதன் பிறகு ஷேகுடைய அரபியில் அவங்க பேசக்கூடிய அந்த பாடத்தையும் கேட்டால் அல்லாஹுடைய உதவியால் இன்னும் நமக்கு நல்ல முறையில் புரியலாம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இடையில ஏதோ ஒரு டவுட் கேட்டிருக்கிறாங்க. ஷேக் ஸ்கிரீன் தெரியல. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஷேக் ஹாலித், ஹஃபிதகுமுல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். முகத்திமத்துன் முஹிம்மத்துன் அன் அஹ்மியத்தி ஸலாத்தி வ மஅனாஹா. முகத்திமத்துன் முஹிம்மத்துன் அன் அஹ்மியத்தி ஸலாத்தி, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதனுடைய அர்த்தங்களை பற்றியும் மிக முக்கியமான முன்னுரை. ஆரம்பமாக அல்லாஹ் அல்லாஹ் ஃபி ஹாதிஹி ஸலாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறார்கள். இந்த சமூகத்தில் காணப்படக்கூடிய தொழுகையின் மீது உண்டான அலட்சிய போக்கை நினைவுபடுத்தி தொழுகையின் மீது இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக ஆரம்பமாக அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி ஹாதிஹி ஸலாஹ் ஃபஅம்ருஹா அஸீம், தொழுகை பற்றியான அந்த விஷயம், காரியம் அதீம், மிகப்பெரியது, மிக மகத்தானது. வ நஃப்உஹா கபீர், தொழுகையினுடைய பயன் மிகப்பெரியது. வமன் தகல்லஃப அன்ஹா, தொழுகையை விட்டும் பின்வாங்க மாட்டான், ஃபஹுவ ஸகீம், நோயாளியாக இருக்கக்கூடியவன் தான். வமன் யா தகல்லஃப அன்ஹா, தொழுகை விட்டும் பின்வாங்குகிறானோ, தொழாமல் இருக்கின்றானோ, ஃபஹுவ ஸகீம், அவன் நோயாளி. அவன் யார் உஸ்தாத்? ஸகீம், நோயாளி. நோய் உள்ளவன் தான் தொழுகையை விட்டும் பின்வாங்கக்கூடியவனாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் நம்ம உணர்றதே இல்லை. ஃபஹிய, அவங்க ஷேக் அவர்களுடைய இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி காட்டுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள், இது என்னுடைய கருத்து, நம்முடைய பெற்றோர்கள், பெரும்பாலான தாய்மார்கள், முஸ்லிம் தாய்மார்கள், முஸ்லிம் தந்தைமார்கள் உலக இந்த படிப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் அளவிற்கு தொழுகைக்கு கொடுப்பது கிடையாது, மார்க்க இல்முக்கு கொடுப்பது கிடையாது. நிலையான வெற்றியை தரக்கூடிய இந்த இபாதாத்துகள், இந்த படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது.
அதை உணர்த்தும் விதமாக இங்க ஷேக் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். فهي أعظم حكم في الإسلام بعد الشهادتين. இரண்டு சாட்சிகள் சொல்வதற்கு பிறகு இஸ்லாத்தில இருக்கக்கூடிய சட்டங்களில் மிக மகத்தான மிக பெரிய சட்டமாகும் இந்த தொழுகையினுடைய சட்டம். ومعنى الصلاة صلاة தொழுகையினுடைய அர்த்தம். الصلاة في اللغة மொழியில் சலா என்பதின் அர்த்தமாகிறது அத்துஆ பிரார்த்தனையாகும். அதற்கான ஆதாரம் قال تعالى அல்லாஹ் கூறுகிறான் وصل عليهم إن صلاتك سكن لهم. وصل عليهم நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அந்த மக்கள், ஜகாத்தை நபி அவர்கள் அந்த மக்களிடம் பெற்ற போது அந்த மக்களுக்கு துஆ செய்யுங்க. وصل عليهم நபியே அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக் உங்களுடைய பிரார்த்தனை துஆவானது சகனுன் லஹும் அவர்களுக்கு அமைதியை மன நிம்மதியை கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இது என்னுடைய கருத்து. இந்த வசனத்தின் மூலமாக யாராவது நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொன்னா அந்த உதவியை பெற்றோட நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக வேண்டி பாரக்கல்லாஹ் ஃபீக் என்று துஆ செய்யணும். அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் அருள்வளம் செய்வானாக, இன்னும் மென்மேலும் உங்களுக்கு அல்லாஹ் வளர்ச்சியை கொடுப்பானாக என்று துஆ செய்ய வேண்டும். அதாவது வஸல்லி அலைஹிம் என்பதின் அர்த்தமாகிறது கும் பித்துஆஇ லஹும் அவர்களுக்கு துஆ செய்வீராக என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? கட்டளை இடுகிறான். மற்றொரு வசனத்தில் வகால தஆலா அல்லாஹ் கூறுகிறான் வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. காஃபிர்கள் பற்றியான செய்தி. காஃபிர்களில் ஒருவர் மரணித்து விட்டால் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுகிறான், விலக்கல் கொடுக்கிறான். வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதன். அவர்களிருந்து யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக நபி நீங்க என்ன செய்ய வேண்டாம்? ஒருபோதும் தொழ வேண்டாம். இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அதான் கீழே கொடுக்குறாங்க. ஃபல் முராது பிஹா அஸ்ஸலாத்து ஷர்இய்யத்துல் மஅரூஃபத்து அலல் மய்யித். மையத்தின் மீது தொழப்படக்கூடிய மார்க்கம் காட்டக்கூடிய அறிந்த அந்த தொழுகையாகும். ஸலாத்துல் ஜனாஸா, ஜனாஸா தொழுகை என்ற அர்த்தத்தையும் இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து எடுத்துக்கொள்ளப்படும். வகதாலிக அதே போல அஸ்ஸலாத்துல் லுகவிய்யத்து மொழி ரீதியான ஸலாஹ் என்ற அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ளும். அது என்ன? வஹிய அத்ஆ பிரார்த்தனை. அப்ப இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய துஸல்லி என்ற வார்த்தையானது லா துஸல்லி, நபியே காஃபிராக மரணித்து விட்ட அந்த மனிதருக்கு ஸலாத்துல் ஜனாஸா, ஜனாஸா தொழுகையும் நீ தொழ வேண்டாம், அந்த மனிதருக்காக நீ என்ன செய்ய வேண்டாம்? பிரார்த்தனையும் செய்ய வேண்டாம். சரி. வஸ்ஸலாத்து ஃபிஷ் ஷர்அ மார்க்கத்தில ஸலா தொழுகை என்பதின் அர்த்தமாகிறது ஹிய அத்தஅப்புது லில்லாஹி தஆலா. இதை நம்ம விளங்கணும். ஸலா என்பது அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு வணக்கமாகும். பி அஃஆலின் வ அக்வாலின் மஅலூமத்தின் அறியப்பட்ட செயல்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக. ஸலாவில என்னென்ன இபாதாக்கள், எதை சார்ந்த இபாதாக்கள் இடம்பெறுகின்றன? செயல் சார்ந்த, அக்வால் சொல் சார்ந்த இபாதாத்துகள் இடம்பெறுது. இதுல புரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயம் சொல்றேன். சொல் சார்ந்த இபாதாத்துகள்ல சூரா ஃபாத்திஹா ஓதுறது, துஆல் இஸ்திஃப்தாஹ் ஓதுறது, ஆமீன் சொல்றது, அதுக்கடுத்து துணை சூரா ஓதுறது, ருக்கு சுஜூதுல ஓத வேண்டிய அதுக்காறுகள் ஓதுறது, இது எல்லாமே அக்வால், நாவை அசைத்து உதடுகளை அசைத்து சொல்ல வேண்டும். யார் இதெல்லாம் உதடு நாவை அசைக்காம உள்ளத்திலே ஓதுறாங்களோ அது என்ன கிடையாது? அது சொல் சார்ந்த இபாதா கிடையாது. அது உள்ளம் சார்ந்த இபாதா. ஆனா அது உள்ளம் சார்ந்த இபாதாவாக அங்க என்ன செய்யப்படல? சூரா ஃபாத்திஹா ஓதுவதையும் அதே போல அதுக்காறுகள், தொழுகையில இடம்பெறக்கூடிய இன்ன பிற அதுக்காறுகளை உள்ளத்தில் ஓத வேண்டும் என்று என்ன செய்யப்படவில்லை? வழிகாட்டப்படவில்லை. சரிங்களா?
இதுல உள்ளம் சார்ந்த ஒரு இபாதாவும் இருக்குது. அது என்ன? நீயா. நீயாவை உள்ளம் சார்ந்த இபாதா, அக்வால் திலாவா, அத்கார், அல்லாஹ்வை புகழக்கூடிய சமி அல்லா லிமன் ஹமிதா, ரப்பனா லக்கல் ஹம்து, இதெல்லாம் தஹ்மீத், புகழக்கூடிய புகழ்ச்சிகள் அனைத்துமே எது சார்ந்த இபாதாத்துகள்? அக்வால் சார்ந்த இபாதாத்துகள். அப்ப ருக்கு, சுஜூது, நிலை, கியாம் இதெல்லாம் எது சார்ந்த இபாதாத்துகள்? அஃஆல், ஃபஅல் சார்ந்த இபாதாத்துகள். முஃப்ததிஹத்துன் பித்தக்பீர், தக்பீரை கொண்டு என்ன செய்யப்படுகிறது? துவங்கப்படுகிறது. முஹ்ததிமத்தும் பித்தஸ்லீம், தஸ்லீமை கொண்டு என்ன செய்யப்படுகிறது? முடிக்கப்படுகிறது. அப்ப ஸ்டார்டிங் என்ன? தக்பீர். அந்த தக்பீருக்கு பேர் என்ன? இஹ்ராம் என்று சொல்லப்படும். உண்ணுதல், பருகுதல், இதர காரியங்களை தடை செய்து தொழுகை என்ற இபாதாத்துக்குள் நுழைய வைக்கக்கூடிய முதல் நிலை என்ன? தக்பீரத்துல் இஹ்ராம். இறுதியாக தொழுகையிலிருந்து வெளிப்படக்கூடிய நிலை என்ன? தஸ்லீம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, லிமாதா யுஸல்லில் முஃமினூன், மிக முக்கியமான, ஏன் முஃமின்கள் தொழுகிறார்கள்? இப்போ மூமின் அல்லாதவங்க தான் என்ன செய்ய மாட்டாங்க? தொழ மாட்டார்கள். அப்ப நம்ம ஊர்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 5 சஃப் தவிர 2 சஃப் அல்ல 1 சஃப் தான் பள்ளிவாசல் இருக்குது. அந்த ஊர்ல பார்த்தோம்னு சொன்னா 1000 பேர் 2000 பேர் இருக்கிறாங்க. தொழ வரக்கூடியவங்க எத்தனை பேரு? 10 பேர் 20 பேர் 50 பேர் தான் 5 நேர தொழுகையாளிகள். அப்ப அவங்க தான் என்னவா இருக்கிறாங்க? 50 பேர் 100 பேர் தான் அந்த ஊர்லயே. 1000 பேர்ல எத்தனை பேர் தொழுகையாளியா இருக்காங்க? ஆண்கள் 1000 பேர்ல 100 பேர் தான் மூமின்களா இருக்கிறாங்க. மிச்சம் 900 பேர் என்ன கிடையாது, அவங்க கிடையாது. ஆனா அதுவே ஒரு மார்க்கத்துக்கு முரணான போராட்டங்கள், கோஷங்கள் போடணும்னு சொன்னா எல்லாம் வந்துருவாங்க, படையெடுத்து வந்துருவாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய உதவி இங்க கிடைக்கிறதே கிடையாது. அதையெல்லாம் இதனுடைய வீடியோல சொல்றாங்க. வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா கட்டளையிடக்கூடிய இந்த சலாவை யார் தொழுவாங்களோ அந்த வீட்டுல சக்கீனா ஏற்படுது. அந்த நாட்டுக்கு சக்கீனா, ஷேக் சொல்றாங்க, ஆனா இந்த பாயிண்ட்ல இங்க கொண்டு வரப்படல. அந்த நாட்டுக்கு சக்கீனா, அமைதி ஏற்படுது. அந்த தெருவுக்கு சக்கீனா வருது, அமைதி வருது. அந்த வீட்டுல உள்ள பெண்கள் தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு சக்கீனா வருது. ஆனா தொழுகை எப்படி இருக்கணும்? தொழுகை சிஃபத்து ஸலாத் நபியாக இருக்கணும். நபி அவர்கள் கற்றுத்தந்த தொழுகை முறை பிரகாரம் இருக்கணும். ராஃபிதாக்கள், ஷியாக்கள் தன்னுடைய மனதை பின்பற்றி தொழக்கூடியவர்களுடைய தொழுகையாக இருக்கக்கூடாது. நபி அவர்கள் கற்றுத்தந்த தொழுகை முறையா இருக்கணும். நம்ம ஊர்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிதஆக்கள் நிறைந்த தொழுகைகள் காணப்படுது. தொழுகையில என்ன செய்றாங்க? பிதஆக்கள், தொழுகை முடித்த பிறகு பிதஆக்கள், தொடர்ந்து பிதஆக்கள் அங்க காணப்படுது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவது என்பது கஷ்டமாக இருக்குது. குஃபார்கள் மூலமாக அச்சுறுத்தப்படக்கூடிய நிலைகள், குஃபார்களிடத்துல போய் கையேந்தக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் இடத்துல கையேந்தாமல் குஃபார்கள்ட்ட போய் கையேந்தக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா விளக்கி இருக்கிறாங்க. சரி, ஏன் முஸ்லிம்கள் தொழுகிறார்கள்? அஸ்ஸலாத்து, தொழுகையாகிறது, அது ஃபுரிதத் அலா உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. வ அலல் உமமி ஸாபிகத்தி, அதே போல முன் சென்ற சமூக மக்கள் மீதும் சமூகத்தினர் மீதும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. வலாக்கின் பிஹைஆத்தின் வஸிஃபாத்தின் முக்தலிஃபா, ஆனா அவர்களுடைய தொழுகை என்பது அமைப்புகளிலும் முறைகளிலும் மாறுபட்டதாக இருந்தது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யா மரியம், மரியமே, உக்னுதி, தொழுவீராக, நீ ரப்பிக்கு, உமது இறைவனுக்காக வணங்குவீராக, தொழுவீராக, பல அர்த்தம் அதற்கு இருக்குது. வஸ்ஜுதி, இன்னும் சஜிதா செய்வீராக, வர்கஇ மஅர் ராகிஈன், ருக்கு செய்பவர்களுடன் ருக்கு செய்வீராக என்று அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அப்ப இந்த கட்டளையை பார்க்கும்போது தொழுகையானது முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விவரிக்கிறது. وقال الشيخ الإسلام ابن تيمية رحمه الله في الاختيارات الفقهية, புத்தகத்தின் பேர் என்னமா?
அல் இஹ்தியாராத்துல் ஃபிக்ஹிய்யத்து தனியா வாசிக்கும் போது அல் இஹ்தியாராத்துல் ஃபிக்ஹிய்ய என்ற நூலிலே கூறுகிறார்கள். வஃபில் ஃபதாவா, மேலும் ஃபத்தாவா என்ற நூலிலும் கூறுகிறார்கள். ஃபத்தாவாலாம் பார்த்தா நிறைய பாகங்கள் கொண்ட புத்தகம். எல்லாம் நம்மலாம் படிச்சு உட்கார்ந்தோம் சொன்னா பல நாட்கள் பல ஆண்டுகள் எடுக்கும். அதை உட்கார்ந்து எழுதியிருக்கான்னா அவங்களுடைய இல்ம நினைத்து பாருங்கள். அதுல இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஒமன் கான கப்லனா கானத் லஹும் ஸலாத்துன், நமக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. ஆனால் லைசத் முமாதிலத்தன் லிஸலாத்தினா ஃபில் அவ்காத்தி வலா ஃபில் ஹைஆத், ஆனா நம்முடைய தொழுகையை போன்று அது இருக்கவில்லை, நேரங்களிலும் அதே போல அமைப்புகளிலும். சரிங்களா? நாம தொழக்கூடிய நேரத்தில் அவங்க தொழக்கூடிய அதே நிலை அவங்களுக்கு இருந்ததா என்றால் அது மாறுபட்டு இருந்தது என்று அவங்க சொல்றாங்க. அமைப்புகளும் மாறுபட்டு இருந்தது என்பதாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். மிம்மா யுபையினு அஹ்மியத் ஸலாஹ், தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தக்கூடிய செய்தியில் உள்ளதுதான் மிம்மா யுபையினு அஹ்மியத் ஸலாத்தி மஃபூல் பிஹி மன்சூப், தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை விவரிக்கக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய செய்தியில் உள்ளதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை கொண்டு வராங்க. வலிதாலிக், அதன் காரணத்தினால் அல்ல அதன் காரணத்தினால் தான் ஃபுரிதத் அலல் உமமி மின் கப்லினா, நமக்கு முன்னால் இருந்த உம்மத்தினர்கள் சமூகத்தினர் மீதும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. லியதஅப்பது அல்லாஹ பிஹா, அல்லாஹுவை தொழுகையின் மூலம் அவர்கள் வணங்குவதற்காக. நமக்கு எப்படி அல்லாஹ் வணங்குவதற்காக தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போல நமக்கு முன்னால் இந்த சமூக மக்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது, தொழுகையின் மூலமா அல்லாஹுவை அவர்கள் வணங்குவதற்காக. சரி, அதே போல வயதபையனு, இன்னும் நமக்கு தெளிவாகிறது, அன்னலஹா மகானத்தன் வ மன்சிலத்தன் இன்தல்லாஹ், தொழுகைக்கென்று அல்லாஹ்விடத்துல ஒரு அந்தஸ்து, ஒரு ஸ்தானம், ஒரு இடம் இருக்கிறது. சரிங்களாமா? வலிதாலிக்க, அதன் காரணத்தினால்தான் அலல் உம்மத்தி, இந்த உம்மத்தின் மீது அன் தஹ்தம்ம பி ஸலாத்திஹா, தொழுகையின் மீது முக்கியத்துவம் காட்டுவது கடமையாக இருக்கிறது. வதுஅத்தியஹா பி ஸிஃபத்தி ஸலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதன் காரணத்தினால்தான் நபி அவர்கள் எப்படி தொழுது காட்டினார்களோ அந்த முறையின் அடிப்படையில் தொழுகை நிறைவேற்றுவது இந்த உம்மத்தின் மீது அவசியமாக இருக்கிறது. தொழுகைக்குன்னு முக்கியத்துவம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற காரணத்தினாலும், தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதாவாக இருக்கின்ற காரணத்தினால், முன் சென்ற சமூக மக்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருந்த காரணத்தினால் இந்த உம்மத் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. மேலும் அந்த தொழுகையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும்? நபியவர்கள் கற்றுத்தந்த முறை பிரகாரம் நிறைவேற்ற வேண்டும். கமா ஃபி ஹதீஸி மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபி அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபியவர்கள் கூறியதாக மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் இடம்பெற்றிருப்பதை போல, قال, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, சொல்லுங்க உஸ்தாத், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, ஸல்லு நீங்கள் தொழுங்கள், கமா ரஅய்துமூனி உஸல்லி என்னை எவ்வாறு நீங்கள் தொழக்கூடியவராக கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள், என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அதே போல நீங்கள் தொழுங்கள். அஹ்ரஜஹுல் புகாரி ஃபீ ஸஹீஹி ஃபல்லாஹ் அல்லாஹு தஆலா அஸ்ஸம ஹாதிஹி ஸலாத், இந்த தொழுகையை என்ன செய்துள்ளான்? அல்லாஹு தஆலா அஸ்ஸம மேன்மைப்படுத்தி உள்ளான். அல்லாஹ் மேன்மைப்படுத்தியதை இன்னைக்கு நாம் அலட்சியப்படுத்தும். வன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை மேன்மைப்படுத்தி இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தொழுகையை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்கள்.
இந்த தொழுகைக்கென்று மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். மகத்துவம் அல்லாஹு தஆலா தொழுகையை மகத்துவப்படுத்தியுள்ளான். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவத்தை, ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஹத்தா எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஃபி மரதி மௌத்திஹி தன்னுடைய மரண மரணத்தில் மரண தருவாயில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் கூட வஹுவ யகூல் நபி அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். அஸ்ஸலா என்ன சொன்னார்கள்? அஸ்ஸலா தொழுகை தொழுகை என்று நபி அவர்கள் மரண படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் தொழுகை தொழுகை என்று நபி அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையானது இதனுடைய அந்த அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மகத்துவத்தின் காரணமாக, அந்த அல்லாஹ்விடத்தில் இந்த தொழுகைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் மகத்துவத்தின் காரணமாக இந்த தொழுகையை அல்லாஹு தஆலா எவ்வாறு கடமையாக்கினான், இந்த தொழுகையை பற்றி குர்ஆனில் இடப்படக்கூடிய கட்டளைகள் எத்தனை இடங்கள், பல இடங்களில் அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி கூறக்கூடிய செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.